Hello viewers, in this video we are going to discuss about TNCERT Class 11 Biobotany Unit 1 Diversity of Living World Chapter 1 The Living World Part 2. In Part 1 we have started attributes of living organisms. This is the continuation of it. Here we are going to discuss about what is homeostasis, what is metabolism, two types of metabolism, anabolism and catabolism and its difference, and also we are going to move on to the important topic, what is viruses, where it has been derived, what is its size, what is its shape, what are the characteristics, what are the living characters, what are the non-living characters, what is tobacco mosaic virus, and what is the bacteria of which detailedly and clearly in this video. If you have any doubts and queries, then please reveal in the comment section. If you like this video, then click the like button, share this with your friends and family so that they might also be benefited, and if you don't subscribe our channel, then please click the subscribe button and also the bell button so that you guys will be notified when I post a fresh new video. Let's move on to the video. Hello viewers, in this video we are going to see about homeostasis, சமநிலை பேணுதல். இப்போ homogeneous solution எடுத்துகிட்டா என்ன அர்த்தம்? அந்த சொல்யூஷன் ஒரே மாதிரி டிசால்வ் ஆகியிருக்கும். இல்லை ஹெட்ரோஜீனியஸ்னால் என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஹோமோஜீனியஸ் மிக்சர் படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் சாப்டரில். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மிக்சரில் ஒரே பொருள் மட்டும் தான் தெரியும் நமக்கு, தட் இஸ் ஹோமோஜீனியஸ். ஒரே மாதிரியாக அந்த மிக்சர் இருக்கும். இதே ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர் எடுத்துட்டோம்னா நிறைய விஷயம் தெரியும். அதே மாதிரி தான் இங்கே ஹோமியோஸ்டேசிஸ், அதாவது ஒரு பொருளோட ஸ்டெபிலிட்டி, ஒரு பொருளுடைய நிலை சமமாக இருந்தது, ஒரு பொருளுடைய நிலை சமமாக இருந்ததுன்னா தட் இஸ் ஹோமியோஸ்டேசிஸ், சமநிலை பேணுதல். ஸோ property of self-regulation and tendency to maintain a steady state within an external environment which is liable to change is called homeostasis. It is essential for the living organism to maintain internal condition to survive in the environment. அதாவது அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப என்ன பண்ணுதுன்னா அந்த உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு சீரான உடல்நிலையும் பாதுகாத்து கொள்கின்றன. அதாவது அந்த எப்படி அந்த என்வாயன்மெண்ட் இருந்தாலும் தன்னை அது ரெகுலேட் பண்ணிக்குது, அதை ரெகுலேட் பண்ணிக்கிட்டு அந்த என்வாயன்மெண்ட்டில் ஒரு ஸ்டெடி ஸ்டேட், ஒரு நிலையாக வாழ்கிறதுக்கு அது என்ன பண்ணிக்குது, சேஞ்ச் தன்னை அது மாற்றிக்குது. தட் இஸ் செட் டு பி ஹோமியோஸ்டேசிஸ். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம் டு மெயின்டைன் இன்டர்னல் கண்டிஷன் டு சர்வைவ் இன் த என்வாயன்மெண்ட். அதாவது இந்நிலை உயிரினங்கள் சூழ்நிலைக்கேற்ப அகநிலையை நிலைப்படுத்தி கொண்டு வாழ உதவுகிறது. ஸோ நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கான்ஸையும் என்ன பண்ணிக்குது, அந்த அந்த நிலையாக அது என்ன பண்ணிக்குது, மாற்றி அது உருவாக்கிக்குது. தட் இஸ் ஹோமியோஸ்டேசிஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போது ஏதோ ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது அது இந்த என்வாயன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டு அது சீராக இருக்குது. தட் இஸ் ஹோமியோஸ்டேசிஸ். நெக்ஸ்ட் we are moving to metabolism, வளர்சிதை மாற்றம். The sum of all chemical reactions taking place in a cell of living organism is called metabolism. அதாவது நம்மளுடைய உயிர் தோன்றிய காலம் முதல் இப்போ வரைக்கும் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம உயிரோட தோன்றிய காலம்ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளுடைய பாடிக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளுடைய உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்தோடைய சம் தான் என்னதுன்னா மெட்டபாலிசம். உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து வேதிவினைகளையும், எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே ஒட்டுமொத்தமாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தட் இஸ் செட் டு பி மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம். அது நம்ம ரெண்டாக கேட்டகரி பண்ணுறோம். ஒன்று அனபாலிசம், இன்னொன்று கேட்டபாலிசம். அனபாலிசம்னா வளர் மாற்றம், கேட்டபாலிசம்னா சிதைவு மாற்றம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே நான் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். வளர் மாற்றம், சிதைவு மாற்றம். வளர் மாற்றம் அப்படின்னா என்னது? சம்திங் இட் இஸ் கோயிங் டு பில்ட், ஏதோ என்ன ஆக போகுது, உருவாக போகுது. சம்திங் இட்ஸ் கோயிங் டு பி பில்ட் ஆர் எல்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி கிரியேட். அது என்னது? வளர் மாற்றம். சிதைவு மாற்றம்னா இட் இஸ் கோயிங் டு பிரேக், டிவைட் ஆக போகுது. தட் இஸ் எதான் கொடுத்துருக்காங்க, இது பில்டிங் அப் ப்ராசஸ், இது பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். புரியுதுங்களா? ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் லார்ஜர் மாலிக்யூல். ஸோ பில்டிங்னா என்னது? 4-5 செங்கலை வச்சு ஒரு கட்டடம் கட்டுறது. ஸோ ஸ்மாலர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும், ஒரு பில்டிங்கை உருவாக்கும். பட் கேட்டபாலிசம்ங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணுறோம். தட் இஸ் லார்ஜர் மாலிக்யூல் இஸ் broken and it is broken into smaller units. கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஸ்டோர்ட். வேதிய ஆற்றல் உருவாக்கப்பட்டு. ஸோ ஒரு கெமிக்கல் எனர்ஜி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அண்ட் அந்த ஃபார்மான அந்த கெமிக்கல் எனர்ஜி என்ன பண்ணுறோம்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்.
இங்கே the stored chemical energy is released and used. இங்கே கேட்டபாலிசமில் ஏற்கனவே ஒரு கெமிக்கல் எனர்ஜி உருவாகி ஸ்டோர் ஆகியிருக்கும், அந்த எனர்ஜி அதை ரிலீஸ் பண்ணுது. இதோட எடுத்துக்காட்டு என்னதுன்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ். அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதம் உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து என்ன ஆகுது, ப்ரோட்டீன்ஸ் உருவாகுது. இந்த இடத்துல C6H12O6 இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று பில்ட் ஆகுது, இன்னொன்று பிரேக் ஆகுது. பில்டிங்னா என்னது, சின்ன சின்னதாக இருக்கிறது பெருசாகும், இங்கே பெருசாக இருக்கிறது சின்ன சின்னதாகும். இங்கே என்ன ஆகும், கெமிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகி ஸ்டோர் ஆகும், இங்கே ஸ்டோர் ஆன அந்த கெமிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட்ஸ்லேருந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் C6H12O6 குளுக்கோஸில் என்ன ஆகுது, டிவைட் ஆகி CO2 அண்ட் வாட்டராக மாறுது. Movement, nutrition, respiration and excretion are also considered as the property of living things. ஸோ இதை தாண்டி நம்ம மூமெண்ட்டு, நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன்லாம் நமக்கு அந்த ஆட்ரிபியூட்ஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுவுமே உயிருள்ள பொருட்கள், உயிரினங்களோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸாக, ஒரு பொதுவான ஒரு பண்பாக அவங்க கன்சிடர் பண்ணாங்க. The levels of organization in living organism begin with atoms and end in biosphere. அதாவது இந்த உயிரினங்களோட அந்த ஸ்டெப்ஸ் எங்கே பண்ணோம் அப்படின்னா முதல்ல ஒரு சின்ன ஒரு ஆட்டமாக இருக்கும். அந்த ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆட்டமாக அது ஸ்டார்ட் ஆகி வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அது ஒரு பயோஸ்பியரே உருவாக்கும். ஸோ நான் பயோஸ்பியர்னால் என்ன அப்படிங்கிறத ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ வந்து ப்ரீவியஸ் பார்ட். நீங்கள் அந்த பார்ட்டில் போயிட்டு பயோஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர் இது மூணுமே காமனாக எந்த இடத்துல சங்கமிக்குதோ தட் இஸ் செட் டு பி பயோஸ்பியர். அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு இன்னுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டம்ஸ், சின்ன ஒரு ஆட்டமாக ஒரு இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டமில் தொடங்கி இவ்வளோ பெரிய பயோஸ்பியர் வரைக்கும் இந்த லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா தொடங்கி முடியும். ஸோ இந்த ஈச் லெவலை பற்றி தே ஹாவ் கிவன் யூ ஹியர். ஸோ இந்த மேப் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கீழே இருந்து மேலே போகலாம். முதல்ல ஒரு ஆட்டம்ஸ் தான் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். யூ ஹாவ் ஆட்டம்ஸ், அணுக்களாக இருக்குது. அதுக்கப்புறம் அது என்னவா ஆகுது, மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் தான் மாறுது. இந்த மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸுமே உங்களுக்கு என்ன ஆகுது, 3 டிவைட் பண்ணுறாங்க. ஸோ மிக்ஸ்டர்னால் என்னன்றது உங்களுக்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க, 2 பொருளோட கலவை. அண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி படிகங்களாகவும் இருக்குது. அண்ட் கொலாய்ட்ஸ்னால் என்னது, 2-3 பொருளோடைய ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், மாலிக்யூல்ஸ்னால் என்னது, ஏதோ 2 சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிறது, வெல் காம்பவுண்ட்ஸ் இஸ் வேறு கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிறது. அண்ட் அதில் உங்களுக்கு கொலாய்ட்ஸ், கிறிஸ்டல்ஸ் அண்ட் மிக்ஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னது, ஆர்கனல்ஸ் என்னது, நுண் உறுப்புகள், சின்ன உறுப்புகள். அப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, லிவிங் செல்ஸ், உயிருள்ள செல்கள் உங்களுக்கு உருவாகுது. அப்புறமா உங்களுக்கு டிஷ்யூஸ் உருவாகுது, அப்புறமா ஆர்கன்ஸ் உறுப்புகள் உருவாகுது, அப்புறம் ஆர்கன் சிஸ்டம்ஸ் உறுப்பு மண்டலங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்கனாக இருக்கிறது, அப்புறம் இப்போது ஸ்டொமக்கு, ஈசோஃபேகஸ் இந்த மாதிரி சின்ன இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஆர்கன் சிஸ்டமாக மாறுது, ஆலிமெண்ட்ரி கெனல், ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி அது உருவாகுது. அப்புறம் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், அதுலேருந்து ஒரு தனி உயிரினமாக அது என்ன ஆகுது, மேலே எடுத்து வருது. அப்புறம் ஒரு உயிரினம் என்ன ஆகுது, ரீப்ரொடக்ஷன் மூலமாக பாப்புலேஷன் உருவாகுது, உயிரின தொகை. அப்புறம் என்ன ஆகுது, கம்யூனிட்டி, அதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி என்ன பண்ணிக்குது, தேர்ந்தெடுத்து ஒரு குழுமமாக மாறிடுது. அப்புறம் எக்கோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலம். அண்ட் அது அந்த எக்கோசிஸ்டம் பயோஸ்பியர். ஸோ இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸோடது ஒரு ஆட்டம்ஸை தொடங்கி பயோஸ்பியரில் முடியும், அதாவது அணுக்களில் தொடங்கி உயிர்கோளத்தில் முடியும். Now they have given you activity 1.1. இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு 1 வேர்டில் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. Collect Vallisneria leaves or chara from nearby aquarium and observe a leaf or chara thallus under the microscope. You could see cells clearly under the microscope. Could you notice the movement of cytoplasm? அதாவது அருகில் உள்ள நீர் இல்லத்திற்கு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வாலிஸ்னரியாவின் இலைகள் அல்லது கேராவின் உடலத்தினை, அதாவது கணுவிடை பகுதி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்நாடல் ரீஜன் அவங்க கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி அதை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கிளியராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த சைட்டோபிளாசத்தோட மூமெண்ட்டை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும். அப்படி அந்த சைட்டோபிளாசம் மூவ் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் நாம் என்ன சொல்வோம்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் ஆர் சைக்ளோசிஸ்.
அதாவது சைட்டோபிளாஸ்ம் நகர்வு. ஸோ ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறது என்னதுன்னா சம் அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட், ஏதோ ஒரு மூமெண்ட் நிகழுது, இல்லைனா சைக்ளோசிஸ். ஸோ கண்டிப்பாக த மூமெண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் கால்ட் டேஷ் ஆர் டேஷ் இப்படின்னு கேட்கலாம். அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு தி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். க்ரோத்னா என்ன, செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னா என்ன, அதில் உங்களுக்கு கொனிடியா ஃபார்மேஷன் எதில் நடக்கும், பட்டிங் எதில் நடக்கும், ரீகாம்பினேஷன் அப்படின்னா என்ன, ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலையில் கான்ஷியஸ்னஸ்னா என்ன, இரிட்டபிலிட்டி அப்படின்னா என்ன, ஹோமியோஸ்டிசிஸ்னா என்ன, மெட்டபாலிசம்னா என்ன, அதோட 2 டைப்ஸ் என்ன, அதோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்ன, எதில் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஆட்டம்ஸில் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் பயோஸ்பியரில் அது முடியுது. சாரி. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் நவ் வி ஆர் மூவிங் டு வைரஸஸ். ஸோ வைரஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிட் யூ கோ த்ரூ த ஹெட்லைன்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ்? என்னது இப்போ வைரஸஸ் அப்படின்னு வார்த்தை நம்ம எடுத்தால் நமக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த கரோனா வைரஸ் தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்போ நம்ம நிறைய வைரஸஸ் நம்ம இதுக்கு முன்னாடி காலத்தில் படிச்சிருப்போம். ஐ மீன் நம்ம கேட்டிருப்போம். இபோலா, ஜிகா, எய்ட்ஸ், ஜார்ஸ், H1N1, நிறைய வைரஸஸ். There are serious entities which are considered as biological puzzle and cause disease in man. இப்போ இந்த கொரோனா வைரஸும் தான் நிறைய பசிலை உருவாக்கியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 1 year கிட்ட வரப்போகுது. கிட்டத்தட்ட 6 months தாண்டி இந்த வைரஸோட அட்டாக்குன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, வந்த உடனே கண்டுபிடிக்காமல் எதுவுமே வந்த உடனே ஃபுல்லாக நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரியாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி நிறைய சயின்டிஸ்ட் நிறைய விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. இது ஒரு பயாலஜிக்கல் பசில், ஒரு புதிர் மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் நிறைய மருந்தை ப்ரப்போஸ் பண்ணாலும் இன்னும் சரியான மருந்தை பற்றி சித்தா, ஆயுர்வேதா, யுனானி என்னென்னமோ பண்ணுறாங்க. பட் இன்னும் அதுக்கான தெளிவான ஒரு இது கிடைக்கல. ஸோ அது ஒரு பசில், ஒரு புதிர், ஒரு விடுகதை மாதிரி தான் அது இருக்குது. தே ஆர் கால்ட் வைரஸஸ். இந்த மாதிரி புதிர் மாதிரி பண்ணி மனுஷங்களுடைய அந்த உடலில் நோயை ஏற்படுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வைரஸஸ். We have learnt about the attributes of living world. படித்தோம், உயிரினங்களுடைய பொது பண்புகள் நம்ம மேலே இருந்தது படித்தோம். இப்போ நாம் இந்த வைரஸ் அப்படிங்கிற இது விஷயம் உயிருள்ள இந்த உலகத்தையும் உயிரற்ற உலகத்தையும் லிவிங் வேர்ல்டையும் நான் லிவிங் வேர்ல்ட், ஸோ லிவிங் வேர்ல்டையும் அண்ட் நான் லிவிங் வேர்ல்டையும் எப்படி கனெக்ட் பண்ணுது, அது எப்படி ஒரு கனெக்டிங் செயினாக இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ். The word virus is derived from the Latin meaning poison. Very very important. ஸோ பாய்சனுங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைரஸ் அப்படிங்கிறது லாட்டின் வார்த்தையிலேருந்து லத்தீன் சொல்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் என்னது, நச்சு, பாய்சன் அப்படின்னு அர்த்தம். இந்த வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தே ஹேவ் கிவன் யூ வெரி கிளியர்லி. ஸோ இந்த பேராகிராஃபே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து கண்டிப்பாக ஏகப்பட்ட கேள்விகள் 1 words 2 marksன்னு கேட்கலாம். ஸோ பி attentive in this paragraph. Viruses are submicroscopic obligate intracellular parasites. They have nucleic acid core surrounded by protein coat. Viruses in their native state contain only a single type of nucleic acid which may be either DNA or RNA. The study of viruses is called virology. அதாவது லத்தீன் மொழியிலேருந்து நச்சு அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த வைரஸ் எப்படின்னா மைக்ரோஸ்கோபிக், அதாவது மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். நுண்ணிய இன்ட்ரா செல்லுலார் பாராசைட்ஸ், செல்லுக்குள்ளே வாழும் நிலைமாறா ஒட்டுண்ணிகள். ஸோ அந்த ஒரு ஆப்ளிகேட் இன்ட்ரா செல்லாம் ஒரு செல்லுக்குள்ளேயே அது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே வாழ்ந்து அண்ட் இட் ஹேஸ் த எபிலிட்டி டு டிவைட் வித்தின் தி செல். ஒரு செல்லுக்குள்ளேயே அதால் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ணி வாழ முடியும். அதுக்குள்ளே தே ஹாவ் நியூக்ளியிக் ஆசிட் கோர் சரவுண்டட் பை புரோட்டீன் கோட். இவை புரத உரையால் சூழப்பட்ட உட்கரு அமிலத்தை பெற்றுள்ளன. ஸோ அது என்ன பண்ணுது, நியூக்ளியிக் ஆசிடை ஒரு புரோட்டீன் கோட் மாதிரி அதை சுற்றி வச்சுருக்கு. ஸோ வைரஸஸ் நேட்டிவ் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் நியூக்ளியிக் ஆசிட் தான் அதுக்குள்ளே இருக்கும். நான் இங்கே நியூக்ளியிக் ஆசிட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஒரு வைரஸ் இருந்தால் அது கண்டிப்பாக ஒரே ஒரு டைப்பாக தான் இருக்கும். விச் மேபி எதர் DNA or else RNA. இது ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் அது என்ன நியூக்ளியிக் ஆசிட் இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ஒரே ஒரு டைப் DNA இல்லை RNA மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூக்ளியிக் ஆசிட்டில் இருக்கும். அண்ட் வைரஸை பற்றி படிக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வைரலாஜி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ WM ஸ்டான்லி பற்றினா ஒரு சின்ன விஷயம் they have given you. An American scientist obtained virus in crystallized form from tobacco
infected tobacco juice in the year 1935. He was jointly awarded Nobel Prize with Dr. J.H. Northrop for chemistry in 1946. அதாவது இவர் ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவர் வாழ்ந்த காலம் 1904 பிறந்து 1971 அவர் இறந்துட்டார். ஸோ அவர் எதுலேருந்து அந்த வைரஸை கண்டுபிடிச்சார்னா டொபாக்கோ ஜூஸ், அதாவது ஒரு புகையிலை வந்துட்டு ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அந்த இன்ஃபெக்ட் ஆனதை வச்சு அவர் என்ன பண்ணுறாருனா ஹீ இஸ் ஃபைண்டிங் தேட் இன் 1935. ஸோ அவர் ஜாயிண்ட்லி அவார்ட் ஆகுறாரு. எதுக்கு அவார்ட் ஆகுறாருனா நோபல் ப்ரைஸும் அண்ட் இந்த டாக்டர் யாரோட வாங்குறாரு, டாக்டர் ஜேஹெச் நார்த்ராப்போட வாங்குறாரு. கெமிஸ்ட்ரிக்கும் வாங்குறாரு அண்ட் இந்த வைரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் வாங்குறாரு. எப்போனா 1946. வைரஸ் இயலின் மைல் கற்கள். ஸோ இந்த வைரஸ்னை பற்றி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அதில் சில ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். எஸ், நவ் ஐ கேன் ஸ்டார்ட். ஓகே. 1796 எட்வர்ட் ஜென்னர் யூஸ்ட் வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். அதாவது ஸ்மால் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது பெரிய ஒரு விஷயம். அதை வந்துட்டு கியூர் பண்ணுறதுக்கு ஒரு வேக்சினேஷன், ஒரு தடுப்பூசியை எட்வர்ட் ஜென்னருங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 1886 அடால்ஃப் மேயர் டெமான்ஸ்ட்ரேட்டட் த இன்ஃபெக்ஷியஸ் நேச்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ் யூஸிங் சாப் ஆஃப் மொசைக் லீஃப். இந்த அடால்ஃப் மேயர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த புகையிலை இன்ஃபெக்ஷன் ஆகின அந்த புகையிலை அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா யூஸிங் சாப் ஆஃப் மொசைக் லீவ்ஸ். அடால்ஃப் மேயர் புகையிலை தேமல் நோய் வைரஸின் தொற்றுத்தன்மையை தேமல் பாதித்த இலைச்சாற்றை பயன்படுத்தி விளக்கினார். ஸோ ஏற்கனவே அந்த லீவ்ஸில் அந்த வைரஸ் பாதிச்சிருக்கு இல்லையா, அந்த லீவ்ஸை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருனா அதோடைய இன்ஃபெக்ஷியஸ் அதோட அந்த வீரியத்தை வந்துட்டு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ 1892 டிமிட்ரி இவனோஸ்கை ப்ரூவ் தட் வைரஸஸ் ஆர் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவை விட வைரஸஸ் ரொம்பவே சின்னது அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்காரு டிமிட்ரி இவனோஸ்கை. 1898 எம்டபிள்யூ பிஜினக் என்ன பண்ணியிருக்காருன்னா டிஃபைன் தி இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இன் டொபாக்கோ லீவ்ஸ். ஸோ டொபாக்கோ லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டை அவர் கண்டுபிடிச்சு ஹீ இஸ் சேயிங் இட் ஆஸ் கான்டாகியம் விவியம் ஃப்ளூயிடியம், தொற்றுத்தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம். ஸோ கான்டாகியம்னா என்னது, தொற்று தன்மை வாங்கிய இது உயிருள்ள திரவியம் அப்படின்னு அவர் ஃபைன் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது எஃப்டபிள்யூ டுவார்ட் 1915 வைரல் ஸோ பாக்டீரியாலையும், ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு இது, வைரஸ் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சாப்டர் நம்ம நினச்சிட்டு இருக்க இந்த பட்சத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, பாக்டீரியாஸ்லேயும் அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணோம்னா அஃபெக்ட் பண்ணும். டி ஹெரால் காயின்ட் த டேர்ம் பாக்டீரியோஃபேஜ். ஸோ பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிற அந்த டேர்மை காயின் பண்ணுறது யாருன்னா டி ஹெரால். அப்படி பாக்டீரியோஃபேஜ்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோட கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது லூக் மாண்டங்கியர் அண்ட் ராபர்ட் கேலோ டிஸ்கவர்ட் ஹெச்ஐவி. ஸோ ஹெச்ஐவி அப்படிங்கிறத யார் டிஸ்கவர் பண்ணுறான்னு இவங்க 2 பேர் தான், லூக் மாண்டங்கியர் அண்ட் ராபர்ட் கேலோ. கண்டிப்பாக மைல்ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி கிவ் எனி 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா 1 வேர்டில் இந்த இயரை கொடுத்தோ இல்லை என்ன விஷயம் கொடுத்தோ they can ask you வந்து choose the correct answer. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்பவே தெளிவாக இருக்கணும். அளவும் வடிவமும் size and shape. Viruses are ultra microscopic particles. They are smaller than bacteria and the diameter range from 20 to 300 nanometer. 1 nanometer is equal to 10 to the power of -9 meters. Bacteriophage measures about 10 to 100 nanometer in size. The size of tobacco mosaic virus is 300 into 20 nanometer. Viruses வந்துட்டு ரொம்பவே நுண்ணியமான ஒரு துகள்கள் ஆகும். ஸோ அது ரொம்ப நுண்ணியமான ஒரு பார்ட்டிக்கல். அது பாக்டீரியாவோட ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்த்தோம். அதோடைய விட்டம், அதோட டயாமீட்டர் வந்துட்டு 20 நானோமீட்டர். ஸோ நானோமீட்டருங்கிறது 10 to the power of -9 மீட்டர் அப்படிங்கிறது. ஸோ அது இந்த சைஸில் இருக்கும். அண்ட் பாக்டீரியோஃபேஜ் அதோட சைஸ் வந்துட்டு 10 to 100 நானோமீட்டர். அண்ட் இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸோட அந்த லென்த் அண்ட் பிரெத் எவ்வளோனா 300 into 20 நானோமீட்டர். ஸோ வைரஸை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன வகைங்கிறத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ கியூபாய்டல் சிமெட்ரி, கனசதுர வடிவம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கியூபாய்டு, அதாவது கனசதுர வடிவம். அடுத்தது ஹெலிக்கல் சிமெட்ரி, சுருள் வடிவம். காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல், சிக்கலான வடிவம். ஸோ அடினோ வைரஸ், இதோட எக்ஸாம்பிள் என்னதுன்னா அடினோ வைரஸ், ஹெர்பஸ் வைரஸ்.
இதோட எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், டொபாக்கோ மொசைக் வைரஸ். இதோட எக்ஸாம்பிள் பாக்டீரியோஃபேஜ், வேக்சினியா வைரஸ். இப்போது இது இப்போ கியூபாய்டல் சிமெட்ரினா இப்படி இது சம்பவாட் இது இப்படி கியூபாய்ட்னா என்னது, இந்த மாதிரி ஒரு 3 டைமென்ஷனில் இருக்கா இது. அப்போ இதுதான் என்னது கியூபாய்டல் சிமெட்ரி, அடினோ வைரஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்படி ஒரு கணம் மாதிரி அது இருக்கும். ஹெலிக்கல் வைரஸ்னால் எப்படின்னா சுருள் வடிவம் இப்படி சுற்றி இருக்கணும். இதுதான் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவேன்னா ஹெலிக்கல் வைரஸ் அப்படின்னு சொல்லுவேன். காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு அது இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் திரும்ப அது இந்த ஷேப்பில் இருக்குது, திரும்ப அது என்ன ஆகுது இப்படி டிவைட் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா தட் இஸ் செட் டு பி காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் வைரஸ். இப்போ இந்த வைரஸ்க்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் நாம் பார்க்க போகிறோம். வைரஸோட பண்புகள், உயிருள்ள பண்புகள், உயிரற்ற பண்புகள். presence ஆஃப் நியூக்ளியிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன். ஸோ நியூக்ளியிக் ஆசிடும் புரோட்டீனும் இதுக்கு இருக்குது. கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன், அதாவது அந்த செல் டிவைட் ஆகுது இல்லையா, அந்த ஒரு கெப்பாசிட்டி, திடீர் மாற்றம் அடையும் திறன். ஸோ ஒன்றுத்துலேருந்து அது இன்னொன்றுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த திறன் இதுக்கு இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க. எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். ஒரு லிவிங் செல்குள்ளே போயிடுச்சுன்னா அங்கே போயிட்டு அது மல்டிப்ளை ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீஸ் அண்ட் லிவிங் பீங். ஸோ உயிரினங்களுடைய உடம்புக்குள்ளே போயிட்டு நோயை உண்டாக்கும். ஷோ இரிட்டபிலிட்டி, ஒரு உறுத்துற மாதிரி ஒரு உணர்வை அது என்ன பண்ணோம்னா க்ரியேட் பண்ணோம். ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், குறிப்பிட்ட ஓம்புயிர் சார்பு கொண்டவை. ஸோ சில ஆர்கானிசம்ஸை மட்டும்தான் போயிட்டு பண்ணோம், அது எல்லாத்தையும் போயிட்டு கொலாப்ஸ் பண்ணணும்னு கிடையாது. சில இப்போ கொரோனா வைரஸுங்கிறது அனிமல்ஸ் கிட்ட அந்தளவுக்கு இன்னும் எதுவும் தெரியல, ஒன்லி வித் ஹியூமன் பீங்ஸை மட்டும்தான் அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ சில வைரஸ் சில ஆர்கானிசம்ஸை மட்டும்தான் அது என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணும். அடுத்தது உயிரற்ற பண்புகள் கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். ஸோ அதை படிகங்களாக அந்த கிறிஸ்டலைஸ்னால் ரொம்ப தெளிவாக இது இந்த பார்ட் இது இந்த வேர்ட் ரொம்பவே தெளிவாக நம்மளால் சொல்ல முடியும். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம், அங்கே வந்துட்டு சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியாது. இன்ஆக்டிவ் அவுட் சைட் தி ஹோஸ்ட். ஸோ அது ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போயிட்டால் மட்டும்தான் அது வேலையை காட்ட ஆரம்பிக்குமே தவிர ஹோஸ்ட்டுக்கு வெளியே அதால் ஒன்றும் பண்ண முடியாது. தன்னிச்சையான செயல்பாடுகள் எதுவும் காணப்படுவதில்லை. டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் அட்டானமி. ஸோ அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு அட்டானமியும் கிடையாது, ஒரு செல்லுக்குள்ளே போனால் மட்டும்தான் அதோடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும். எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட். ஸோ ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தும் அந்த நொதிகளின் தொகுப்பு என்னது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஹாவ் given you a tabular column. Let's see what is that. டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆஃப் வைரஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணால் கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் அவங்க எப்படி வைரஸ் எப்படி அவங்க எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்றதை பார்க்கலாம். வைரஸ்களுக்கான பல்வேறு வகைப்பாடுகள். ஸோ அமாங் வைரஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் டேவிட் பால்டிமோர் 1971 கீழே கொடுத்துருக்காங்க. அவர் அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் அண்ட் டபுள் ஸ்டாண்ட். சிங்கிள் ஸ்டாண்டர்னா ஒரே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கோம், டபுள் ஸ்டாண்டா இப்படி 2 ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் சிங்கிள் ஸ்டாண்ட் அண்ட் திஸ் இஸ் டபுள் ஸ்டாண்ட். ஸோ அதை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹீ இஸ் கிளாசிஃபைட். அது எப்படி பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். த நேச்சர் ஆஃப் த ஜினோம், சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர் டபுள் ஸ்டாண்ட், ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ. ஸோ ஒரு வைரஸ் எடுத்துட்டாங்கன்னா அந்த வைரஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லை டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கா, அதுக்கிட்ட அதோட நியூக்ளியிக் ஆசிடில் ஆர்என்ஏ இருக்கா டிஎன்ஏ இருக்கா, இதை வச்சு தான் தே ஹேவ் ஃபைண்ட். த யூஸ் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட். ஸோ ப்ளஸ் சென்ஸ் மைனஸ் சென்ஸ் இந்த விஷயத்தை மட்டும்தான் வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹவ் ஸ்டார்டட். ஸோ அது என்ன விஷயன்றது நம்ம பார்க்கலாம். வைரல் ஜினோம் கொடுத்துருக்காங்க, வைரஸ்களின் மரபணு தொகையாகும். ஈச் வைரஸ் பொசஸஸ் ஒன் டைப் ஆஃப் நியூக்ளியிக் ஆசிட். ஸோ ஒரு வைரஸும் அதுக்குன்னு ஒரு நியூக்ளியிக் ஆசிட் தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஒன்று டிஎன்ஏவாக இருக்கலாம் இல்லை ஆர்என்ஏவாக இருக்கலாம். அந்த நியூக்ளியிக் ஆசிட் லீனியராக இருக்கலாம், ஒரே நேர்கோட்டில் இருக்கலாம், இல்லை அப்படின்னா அது சர்க்குலரில் இருக்கலாம். ஸோ வட்ட வடிவத்திலையும் அது இருக்கலாம். ஜென்ரலி நியூக்ளியிக் ஆசிட் is present as a single unit, but in wound tumor virus and in influenza virus it is found in segments. ஸோ இந்த நியூக்ளியிக் ஆசிடுங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கும்னு நம்ம பார்த்தோம். எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் யூனிட்டாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதே இந்த wound tumor வைரஸ், இந்த காயக்கழலையிலையும் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் மட்டும் அது எப்படி இருக்கும், சிறு சிறு துண்டுகளாக இருக்கும், அது செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்தெந்த வைரஸஸ்லாம் நான் சொல்லிட்டேன். ஒன்று அந்த வைரஸ் டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணலாம், டிஎன்ஏ அதுக்கிட்டல அது கண்டிப்பாக அது ஆர்என்ஏவாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிஎன்ஏ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டிஆக்சி வைரஸஸ்.
அந்த இதுக்கு ஆர்என்ஏ இருந்ததுன்னா தட் இஸ் ரிபோ வைரஸஸ். மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் டிஎன்ஏ வைரஸஸ். ஸோ எல்லா அனிமல் வைரஸும் எல்லா பாக்டீரியல் வைரஸஸுமே டிஎன்ஏ பொசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அனிமல் வைரஸும் பாக்டீரியல் வைரஸ் என்ன இது இருக்கும், டிஎன்ஏ இருக்குமா ஆர்என்ஏ இருக்குன்னு என்ன பண்ணலாம், ஈஸியாக டிஎன்ஏ தான் இருக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் ஒன்றை தவிர தட் இஸ் ஹெச்ஐவி. இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது ஒரு அனிமல் வைரஸ் தான். ஆனால் அதுக்கிட்ட அது என்ன பொசஸ் பண்ணுதுன்னா அது டிஎன்ஏ பொசஸ் பண்ணுறது கிடையாது. ஹெச்ஐவி ஆர்என்ஏ பொசஸ் பண்ணுது. எல்லா பிளான்ட் வைரஸுமே ஆர்என்ஏ தான் பொசஸ் பண்ணோம். ஆனால் இந்த காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிஎன்ஏ தான் பொசஸ் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அனிமல், பாக்டீரியா டிஎன்ஏ, பிளான்ஸு ஆர்என்ஏ. இதில் வந்துட்டு எது தவறுனா ஹெச்ஐவி வந்துட்டு ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் இங்கே வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு டிஎன்ஏ இது பண்ணுது. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஸோ த நியூக்ளிக் ஆசிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் இல்லை டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். அந்த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிடோட அந்த பேசிஸை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறாங்க. இப்போது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம் இல்லை டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் இல்லையா? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு டிஎன்ஏவும் இருக்கலாம் ஆர்என்ஏவும் இருக்கலாம். டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி டிஎன்ஏவும் இருக்கலாம் ஆர்என்ஏவும் இருக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் தே ஹவ் கிவன் யூ ஹியர். சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ, சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ. அதுக்கு தே ஹவ் கிவன் யூ தி எக்ஸாம்பிள். இதுக்கு பார்வோ வைரஸ், பாக்டீரியோஃபேஜ், டொபாக்கோ மொசைக் வைரஸ், ஓன் டியூமர் வைரஸ். And they have classified it with that tabular column. ஸோ எந்தெந்த வைரஸ் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கோ அது அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் சென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ பார்வோ வைரஸ், டபுள் ஸ்டாண்டாக இருந்தால் ரியோ வைரஸ்னு ஒன்றுத்துக்கும் தே ஹாவ் கிவன் தட். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு டொபாக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் பாக்டீரியோஃபேஜ். நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம அது ரெண்டுத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம். டொபாக்கோ மொசைக் வைரஸ் வாஸ் டிஸ்கவர்ட் இன் 1892. அதான் 1892 ஆண்டில் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா டிமிட்ரி இவனோவ்ஸ்கி. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். வைரஸஸ் இன்ஃபெக்ட் ஹெல்த்தி பிளான்ஸ் த்ரூ வெக்டார்ஸ் லைக் ஆம்ஃபிட்ஸ் லோக்கஸ். ஸோ இந்த வைரஸ் அது எப்படி இது பண்ணுதுன்னா செடி பேன், வெட்டுக்கிளி இது மூலமாக தான் அது இன்ஃபெக்ட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் விசிபிள் சிம்டம்ஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா discoloration of leaf color along the veins and show typical yellow and green mottling which is the mosaic symptom. அதாவது இது இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நரம்பிடை பச்சையோ சோகையை கூறலாம். மேலும் குறிப்பிடத்தக்க மஞ்சள் மற்றும் பசுமை நிற தேமல் புள்ளிகள் இலைகளில் காணப்படுகின்றன. ஸோ அதுக்கு 2 சிம்டம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிம்டம் என்னது அப்படின்னா அதோட லீஃப் கலர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் வெயின்ஸில். ஸோ அது டொபாக்கோ மொசைக் வைரஸோட சிம்டம்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ 2 விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று டிஸ்கலர் ஆகிருக்கணும், இன்னொன்று வந்துட்டு அந்த க்ரீன் மாட்லிங் நடந்திருக்கணும். ஸோ இந்த டவுன்வர்ட் கர்லிங் அண்ட் டிஸ்டார்ஷன் ஆஃப் யங் எபிக்கல் லீவ்ஸ் அக்கர்ஸ், plant becomes stunted and yield is affected. ஸோ அந்த இலைகள் வந்துட்டு சுருங்க அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகி அண்ட் அதோடைய ஈல்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சரியான ஈல்டு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சர், பாக்டீரியோஃபேஜ் அண்ட் பல விஷயங்களை பார்க்கலாம். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் எனக்கு ரிவீல் பண்ணுங்கள். தேங்க்யூ.